சீதாராமன் சீரியல் ஜூன் 14 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வந்து உட்காந்து ரொம்ப அப்செட்டாகவே அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மீராவும் அங்கே வேலை செய்கிற அக்காவும் வந்து நிற்கிறாங்க. வாட்ச்மேன் அண்ணா அப்படியே லஞ்ச் கேரியரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருமே சாப்பிடல போல் இருக்குமா, கொண்டு போனதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க வாட்ச்மேன். இதை கேட்டால் அங்கே வேலை செய்கிற அக்கா எப்படி சாப்பிட்ருப்பாங்க, இவ்வளோ காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டால் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி கொண்டு போய் உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க. போய் சீதா பக்கத்தில் உட்காராங்க. என்னாச்சு அப்படின்னு மீரா கேட்கவும், அக்கா பாஸை பார்க்கவே என்னை விடலையே அந்த மகாலட்சுமி, என்னை அப்படியே வெளியே துரத்தி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸும் மது அக்காவும் எப்படி சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா, அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச்மேன் என்னடானா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ போய் நடுவில் கண்ணு வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சீதா, அப்போ நீ ராம பார்க்கவே இல்லையா அப்படின்னு மீரா கேட்கவும், இல்லைக்கா பார்க்கல, அந்த மகாலட்சுமி என்னை பார்க்க விடலை அப்படிங்கிறாங்க சீதா நான் ஒன்று சொல்கிறேன், ராமும் நல்லவர் தான், அதே மாதிரி மதுவும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இந்த மகாலட்சுமி நினச்சா நல்லவங்களை கூட கெடுக்க முடியும். என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்கவும், ஏன் சீதா ராம் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ராம் நல்லவன் தான், ஆனால் அந்த மகாலட்சுமி என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்புவான். அது மட்டும் இல்லாமல் அதனால் நம்ம ராம திருத்துறதை விட்டுட்டு பேசாமல் மதுவை எப்படியாவது அந்த மகாலட்சுமி வலையிலேருந்து மாட்டாமல் காப்பாற்றிடணும். நம்ம இப்போ மதுவுக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க மீரா. இதை கேட்ட சீதா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சீதா. மீரா உடனே, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ உன்னோட கோவத்தை காட்டு. இப்போது ராம் வந்து மதுக்கிட்ட நெருங்கி பழகும்போது உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, அந்த கோவத்தை மட்டும் காட்டு, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க மீரா. அக்கா நல்லவ தான், அவகிட்ட போய் நான் எப்படி என் கோவத்தை காட்டுறது? அது மட்டும் இல்லாமல் சூர்யா மேலே உயிரையே வச்சிருக்கா மது அப்படின்னு சீதா சொல்லவும், உடனே மீரா, இப்போதைக்கு மதுவோட மனசை ஃபுல்லாக களைச்சி வச்சுருக்க அந்த மகாலட்சுமி, ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும், சூர்யாவை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க மீரா. இதை கேட்டு சீதா உடனே சூர்யாவோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, பார்த்தீங்களா இதை கிழிச்சு அக்கா குப்பை தொட்டியில் போட்டிருந்தா, அந்தளவுக்கு அக்கா மனசை சுக்கு நூறாக உடச்சி வச்சுருக்கா அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறாங்க சீதா. ராமும் மதுவும் சேர்ந்து இருக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு ராம் தங்கச்சிங்க 3 பேருமே பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க. தூரமாக நின்று மீராவும் சீதாவும் இதை ரசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போனதுமே, ஏமா நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே தான் நான் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் வந்து சொல்லி கொடுங்க, நான் ஓரமாக விட்டு நின்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சீதா. அப்படியெல்லாம் முடியாதுமா அப்படிங்கிறாங்க குரு. உடனே அஞ்சலி, ஏய் நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க. யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த குரு. எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிறாங்க ஒரு தங்கச்சி. இன்னொரு தங்கச்சி என்னடானா பைத்தியக்காரிங்கிறாங்க, இன்னொருத்தவங்க தையல்காரிங்கிறாங்க. உடனே அந்த குரு, பைத்தியமா, சரி நீ அந்த பக்கம் போ, நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த குரு. ஏய் சில்வண்டு, யாரை பார்த்து பைத்தியங்கிற, இன்னொரு தடவை அப்படி சொன்ன அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சீதா. அப்படி தாண்டி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அஞ்சலி. இன்னொரு டைம் வாடி போடின்னு பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சீதா. என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க அறையிலான்னு. உடனே ராமோட தங்கச்சிங்க. அதுக்குள்ளே சீதா செம்மையாக பல்லார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. என்னம்மா பைத்தியங்கிறீங்க, இப்படி அறைய வருது, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து பக்கத்தில் வராங்க அடிக்கலான்னு. உடனே சீதா ரொம்பவே டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருந்து ஒரு மத்து எடுத்துக்கிறாங்க. யார் பைத்தியம், யாரை பார்த்து பைத்தியங்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க சீதா. அஞ்சலி தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கம்மா, வேணான்னு சொல்லுங்கள், முதல்ல இந்த பைத்தியத்தை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு குரு வந்து ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பயந்து போய் கீழே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று அர்ச்சனா வேடிக்கை பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த குரு போய் மகாலட்சுமி வரும்போது எதிரில் மோதுறாங்க. என்னாச்சு மாஸ்டர், ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு மகாலட்சுமி கேட்கவும், உங்கள் வீட்டில் சீதான்னு ஒரு பைத்தியம் இருக்குல்ல,
அந்த பைத்தியம் என்னை அடிக்க வருதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அடிக்க வராளா, அதுவும் உங்களையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நீங்கள் வேற ஆள் பார்த்துக்குங்க, நான்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து ஓடிடுறாங்க. இந்த சீதாவோட ஆட்டோவும் வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க சுபாஷ். இந்த தையல்காரியை இன்னைக்கு ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன் அப்படின்ட்டு கோவத்தோட கிளம்பி போகிறாங்க மகாலட்சுமி. மேலே போய், ஏ சீதா என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதாவும் மீராவும் அப்படியே அசால்ட்டாக நடந்து வராங்க. வந்து நின்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்குடி தேவையில்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அடித்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தையல்காரி தான் அடித்தா அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க ராம் தங்கச்சிங்க. ஏ சீதா உனக்கு பரதத்தை பற்றி என்ன தெரியும், அப்பேற்பட்ட ஒரு மாஸ்டரை நீ அடிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாலட்சுமி. இதை கேட்ட சீதா, எனக்கும் தெரியும், நான் வேணும்னா உங்களுக்கு ருத்ர தாண்டவும் காளியாட்டமும் ஆடி காட்டவா அப்படிங்கிறாங்க சீதா. இதை கேட்ட மகாலட்சுமி, ஏ தையல் நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படிங்கிறாங்க. ருத்ரதாண்டவம் ஆடுவாமில்ல, அஞ்சலியும் அடிச்சிட்டா, அதையும் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா. இதை கேட்ட மகாலட்சுமிக்கு இன்னுமே கோவம் ஜாஸ்தியாயிடுது. ஏ சீதா உன்னால் இவங்க கூட போட்டி போட்டு ஆட முடியுமாடி பரதம் அப்படின்னு கேட்குறாங்க மகாலட்சுமி. எனக்கு இப்போ மூடு இல்லை அப்படிங்கிறாங்க சீதா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த சீதாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே பிளான் போடுறாங்க நம்ம மகாலட்சுமி. இந்த போட்டியில் ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. சரி இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பேசாமல் மது அக்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அதே மாதிரி மகாலட்சுமிகிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க, மது அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் நான் ஜெயிச்சா அப்படின்றாங்க. சரி வர ஞாயிற்றுக்கிழமை போட்டி அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. சரின்னு சவால் விடுறாங்க சீதா. ராம் தங்கச்சிங்களும் சரின்னு சவால் விடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.